14ஆம் நாள் இன்று அதிகாலை கௌரவ யாழ்ப்பாண நீதவான் எஸ். லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று புதிதாக 8 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 5 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பெருமான் அவர்களின் கட்டுக்காவலுக்கு நீதிமன்றத்தால் வழங்கப்பட இருக்கின்றது. மொத்தமாக 270 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 266 புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. சான்று பொருட்கள் என்று முக்கியமாக 254வது மனித எச்சத்தின் கழுத்து பகுதியில் கூடு என்று சொல்லப்படுகின்ற செம்பொழிலான என்று நம்பப்படுகின்ற பொருள் எடுத்து ஆர்டிஃபேக்ட்ஸ் 101 என்று அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த 101வது சான்று பொருள் மட்டும்தான் இன்றைக்கு எடுக்கப்பட்டது. கால் பகுதியில் சில எலும்புகள் ஆரம்பத்தில் தோண்டப்பட்டு கைவிடப்பட்டு நடவடிக்கை ஈடுபடும் போது இயற்கை நீரோட்டங்களினாலும் சில அசாதாரண சூழ்நிலைகளாலும் அது இல்லாமல் போய் காலுக்கு கீழே உள்ள எலும்புகள் இல்லாமல் இருக்கின்றன. மற்றது இன்று முக்கியமாக 257வது எலும்புக்கூடும் 258வது எலும்புக்கூடும் ஒன்றுக்கு மேல் ஒன்று போடப்பட்டதாக காணப்படும். குவியல்களாக எலும்புக்கூடுகள் இருப்பது கண்ணுக்கு தெரிகின்றன. ஆனால் முழுமையாக அந்த மண்படைகள் அகற்றப்படுகின்ற போது நாளை அந்த எலும்புக்கூட்டு குவியல்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். அகழ்வு ருகுணு பல்கலைக்கழக மாணவர்கள் அதில் பங்கு பெற்றுவதனால் அந்த அகழ்வின் அளவு திட்டம் விஸ்தரிக்கப்பட்டு அகழ்பணி நடைபெற்றது. இன்றைக்கும் 260வது 254வது சிறுவர்களிலிருந்து எதிர்பார்க்கிறது. சிறுவர்கள் குழந்தைகள் என்று சொல்வது 260வது குழந்தைகள் என்று